தற்போது வந்த அண்மை செய்தியை பார்க்கலாம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பாலகிருஷ்ணா ரெட்டி. கடந்த 1998ஆம் ஆண்டு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியது தொடர்பான வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் தனது பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார். தற்போது அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடந்த 1998ஆம் ஆண்டு ஒசூரில் நடைபெற்ற கலவரத்தின் போது பேருந்தின் மீது கல் வீசிய சம்பவம் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற்றது. குறிப்பாக சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் முதலில் சட்டத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சட்ட ரீதியிலாக இந்த பிரச்சனை எப்படி கையாள்வது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனை அவர்கள் நடத்தினர். அதே போல அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக பாலகிருஷ்ண ரெட்டியும் கூட முதலமைச்சரின் இல்லத்தில் ஆலோசனையில் பங்கேற்றார். அதன் பிறகாக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். அதாவது சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வருவது, இதனை எப்படி கையாள்வது என்பது குறித்தான முக்கிய ஆலோசனையை நடத்தினர். மேலும் இந்த தீர்ப்பு தொடர்பாக மேல்முறையீடு செய்யலாமா என்பது தொடர்பாகவும் இதற்கு அடுத்ததாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், குறிப்பாக இதில் மேல்முறையீடு செய்ய முடியாத பட்சத்தில் தற்போது பாலகிருஷ்ண ரெட்டி வகிக்கும் அந்த விளையாட்டுத்துறை யாருக்கு கொடுக்கலாம், புதிதாக அமைச்சரை நியமிக்கலாமா அல்லது ஆலோசனைகள் நடைபெற்றன. இந்த சூழலில் தற்போது அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக புதிய அமைச்சர் நியமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களில் யாரேனும் ஒருவருக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பாலகிருஷ்ண ரெட்டி ராஜினாமா செய்திருப்பது மிகவும் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது, மிகவும் முக்கியமாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போதைய அரசியல் சூழலில், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழலில் தமிழக அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம். கோபிநாத், தற்போது அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அவர் மீது பதிக்கப்பட்டிருக்கும் வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, அதாவது தனிப்பட்ட முறையில் பாலகிருஷ்ண ரெட்டி இந்த வழக்கில் சம்பந்தப்படவில்லை. கலவரம் ஏற்பட்டதன் காரணமாக சுமார் 100க்கும் மேற்பட்டோரிடம் இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. இதில் 8வது குற்றவாளியாகத்தான் பாலகிருஷ்ண ரெட்டி இருந்திருக்கிறார். இந்த சூழலில் இருந்த போதிலும் கூட 3 ஆண்டுகள் சிறை தண்டனையானது அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அவர்களது பதவியானது பறிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல இவர்களது பதவி பறிப்போகாமல் எப்படி இதனை கையாள்வது என்பது குறித்தான ஆலோசனையும் அடுத்த கட்ட சாத்திய கூறுகள் என்ன இருக்கிறது என்பது தொடர்பான ஆலோசனையும் முதலமைச்சர் இல்லத்தில் தொடர்ச்சியாக இன்று மாலை முதலே அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழலில்தான் தற்போது இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மேலும் இவர் முதல் குற்றவாளி இல்லை என்பதன் காரணமாக நிச்சயமாக இவருக்கான
மேல்முறையீட்டில் இவருக்கான சாதகமான சூழல் அமைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட இந்த வழக்கின் விசாரணை பொறுத்துத்தான் அது எந்த நிலைக்கு மாறும் என்பது நமக்கு தெரிய வரும். அதே போல மேல்முறையீட்டில் மீண்டும் அவரது குற்றம் இல்லை, அதாவது அவர் செய்தது பெருமளவிலான குற்றம் இல்லை என்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் அவருக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் அவரது குற்றம் மேல்முறையீட்டிலும் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவரால் அடுத்து வரக்கூடிய 6 ஆண்டுகளில் எந்த விதமான தேர்தலிலும் போட்டியிட முடியாது என்பது ஒரு விதி. ஆக அவர் மேல்முறையீட்டில் தான் தனது அரசியல் வாழ்க்கையை நம்பியிருக்கிறார் என்று சொல்லலாம். நிச்சயமாக மேல்முறையீட்டு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன மாதிரியான மேல்முறையீடில் ஈடுபடலாம், எங்கே மேல்முறையீடு செய்வது என்பது குறித்தான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் நிச்சயமாக கொடுத்திருப்பார். அவரின் அறிவுறுத்தலின்படிதான் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மேல்முறையீடு தொடர்பான நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் தற்போது அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த அமைச்சர் பதவிக்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது புதிதாக வருபவர்களை விட ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்களில் யாரேனும் ஒருவருக்கு இந்த விளையாட்டுத்துறை இலாக்காவை ஒதுக்கலாமா என்பது தொடர்பான ஆலோசனையும் ஏற்கனவே முதலமைச்சர் தலைமையில் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இது தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.